இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீனாவின் பெய்ஜிங் நகரில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இடையே 2.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த சந்திப்புக்கு பின் ரஷ்யா வருமாறு கிம் ஜாங் உன்னுக்கு புதின் அழைப்பு விடுத்தார். இந்த சந்திப்புக்கு பின்னர் கிம் ஜாங் உன் அமர்ந்திருந்த நாற்காலியை அவரது உதவியாளர்கள் அங்குலம் அங்குலமாக துடைத்தெடுத்தனர். கிம் ஜாங் உன் தொட்ட ஒவ்வொரு மேற்பரப்பையும் தேய்த்து சுத்தப்படுத்தினர். நாற்காலியின் பின்புறம் ஆம்ரெஸ்கள், பக்கவாட்டு மேசை போன்றவை என ஒன்று விடாமல் கிம் ஜாங் உன்னின் உதவியாளர்கள் புளியை போட்டு தேய்த்தது போல் துடைத்தெடுத்தனர். அவரது குடிநீர் கண்ணாடி ஒரு தட்டில் எடுத்து செல்லப்பட்டது. இது தொடர்பான காட்சிகள் டெலிகிராமில் வெளியாகியுள்ளது. வடகொரிய அதிபரின் உதவியாளர்கள் கிம் ஜாங் உன்னின் இருப்பிற்கான அனைத்து தடயங்களையும் மிகுந்த கவனமுடன் அழித்ததாக ரஷ்ய பத்திரிகையாளர் ஒருவர் விவரித்துள்ளார். இது வினோதமாகப்பட்டாலும் இரு தலைவர்கள் இடையேயான சந்திப்பு நேர்மையாக முடிந்தது என்றும், கிம் மற்றும் புதின் இருவரும் தேநீர் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு மிகவும் திருப்தியடைந்து வெளியேறினர் என்றும் ரஷ்ய பத்திரிகையாளர் கூறியிருக்கிறார். கிம் ஜாங் உன்னின் தடயவியல் அளவிலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான காரணம் தெரியாத நிலையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு சேவைகள் குறித்த பயம் அல்லது சீனாவின் கண்காணிப்பு குறித்த பதற்றம் போன்றவை இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். DNA திருட்டை தடுக்க ரஷ்ய அதிபர் புதின் அசாதாரண முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். புதினின் பாதுகாப்பு அதிகாரிகள் வைத்திருக்கும் பூப் சூட்கேஸ் ரஷ்ய அதிபரின் மலக்கழிவுகள் பிளாஸ்டிக் பைகளில் சேகரிக்கப்பட்டு ரஷ்யாவுக்கு எடுத்து செல்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இது நீண்ட காலமாக உள்ள ஒரு நடைமுறை. அலாஸ்காவில் அமெரிக்க அதிபருடனான சந்திப்பின் போது இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டது. அந்த வரிசையில் DNA திருட்டை தடுக்க வடகொரியா அதிபரும் ஈடுபட்டுள்ளார் என்றே சொல்லப்படுகிறது.